எனது அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இன்று புதியதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இன்று உங்களுக்காக கொண்டு வந்திருக்கும் தலைப்பு, நீங்களும் வெற்றியாளராகலாம். உலகில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் வெற்றியாளர்களாகலாம். இருந்தாலும் எல்லா மக்களும் வெற்றியாளர்களாவதில்லை. முயற்சிக்கிறவர்கள் மட்டுமே வெற்றியாளர்களாகின்றார்கள். வெற்றியாளர்களாவதற்கு கல்வியோ பணமோ வேறு அந்தஸ்துகளோ அவசியம் இல்லை. உங்களுடைய எண்ணங்கள் மட்டும் உறுதியாக இருந்தால் போதும், வெற்றியாளராகி விடலாம். மனிதர்களிடம் உள்ள சக்தியை எவராலும் கணக்கிட முடியாது. அதனை கணிப்பதற்கான கருவிகளும் இங்கு கிடையாது. இதனை அறியாமலேயே இன்று மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய எண்ணங்கள் மட்டும் உறுதியாக இருந்தால் உலகையே வென்று விடலாம். வெற்றியாளர் என்பது எல்லோராலும் சாதிக்கக்கூடியதொன்று. முயற்சி செய்தால் நிச்சயமாக சாதித்துக் கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். உங்களையும் ஒரு வெற்றியாளராக்குவதற்கான உதவி ஒத்தாசைகளை தனிப்பட்ட முறையில் கவனத்தில் கொள்கிறேன் என்பதனை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உதவி தேவைப்படுபவர்கள் வெட்கப்படாமல் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளலாம். முதலில் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு பொருத்தமான துறைகளை தேர்ந்தெடுக்கவும். விடாமுயற்சியாக உறுதியான லட்சியத்துடன் உங்களுக்கு விருப்பமுள்ள துறைகளுக்கான பயணத்தை தொடங்குவீர்களானால் நிச்சயமாக சாதித்து வெற்றி பெற்று விடலாம். எத்தனையோ பேர் வெற்றியாளராவதற்கு தகுதிகள் இருந்தும் அவர்களை மோட்டிவேட் பண்ணக்கூடியவர்கள் இல்லாத காரணங்களினால் வெற்றியாளர்களாவதில்லை. அது மட்டுமல்ல, ஒருவருடைய வெற்றிக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒருவர் தேவை என்பதும் அவர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். உதாரணத்துக்காக இதை சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு நடிகராக வேண்டுமென்றால் ஒரு வெள்ளை பேப்பரில் இப்போது நான் சொல்வது போல் எழுதுங்கள். நான் நடிகராகப் போகிறேன், நான் நடிகராகிவிட்டேன், நான் நன்றாக நடித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த 3 வாக்கியங்களையும் நீங்கள் உச்சரிக்கும் போது நான் உச்சரித்த மாதிரி உச்சரியுங்கள். நீங்கள் எழுதிய இந்த 3 வாக்கியங்களையும் காலை மாலை இரவு நேரங்களில் அமைதியாக இருந்து கொண்டு 5 தொடக்கம் 6 நிமிடங்கள் வரை திரும்ப திரும்ப உச்சரிக்கவும். நடிப்புத் துறைக்கான பயிற்சிகளையும் செய்து கொண்டு வாருங்கள். உங்களை அறியாமலே நீங்கள் நடிக்க தொடங்கி விடுவீர்கள். இதே போன்று உங்களுக்கு என்ன துறை விருப்பமோ அத்துறைக்கு ஏற்றாப்போல் 3 வாக்கியங்களை எழுதி உச்சரியுங்கள். பயிற்சிகளையும் செய்து வந்தால் நீங்கள் நிச்சயமாக அத்துறைகளுக்கான சாதனைகளை பெற்று விடுவீர்கள். உங்களுடைய நம்பிக்கை மேல் நம்பிக்கை வையுங்கள். இறைவனை தவிர வேறு எவர் மீதும் நம்பிக்கை கொள்ளாதீர்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால்தான் நீங்கள் ஒரு வெற்றியாளர் ஆவதற்கான தகுதியை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய மனதில் நல்ல எண்ணங்களும் விடாமுயற்சியும் இலட்சியங்களும் இருந்தால் வாழ்க்கையானது வெற்றியை நோக்கி செல்லும். லட்சியமில்லாத வாழ்க்கையாக இருந்தால் அப்படிப்பட்ட வாழ்க்கை முகவரி இல்லாத கடிதங்களைப் போல் இருக்கும். இதனை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்பு நண்பர்களே, நீங்கள் இலட்சியத்தோடு பயணத்தை ஆரம்பியுங்கள். நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். இந்த வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது. இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றும் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அப்போதுதான் நாங்கள் பதிவிடும் புது நிகழ்ச்சிகள் அத்தனையும் உங்களை வந்தடையும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் முடிந்தளவு செய்வது முயற்சி இல்லை, எடுத்த காரியத்தை முடியும் வரை செய்வதுதான் முயற்சி. வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கின்றது. முயற்சி செய்யவில்லை என்றால் அது யாருடைய தவறு? உதாரணங்களோடு சொல்லுகின்றேன், இன்னும் நன்றாக புரியும். ஹாங்காங் நாட்டைச் சேர்ந்த புரூஸ்லி என்பவர் 1970ஆம் ஆண்டு அமெரிக்காவை சென்றடைந்தார். அப்போது அவரிடத்தில் $1 கூட கையில் இருக்கவில்லை. புரூஸ்லி அவருக்கே அவர் ஒரு லெட்டர் எழுதுகிறார். நான் புரூஸ்லி, ஆசிய கண்டத்தைச் சேர்ந்தவன். நான் இன்று 1970ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அமெரிக்காவில் இருக்கின்றேன். நான் 1980ஆம் ஆண்டுக்குள், அதாவது 10 வருடங்களுக்குள் என்னுடைய முயற்சியினால் 1000 கோடி அமெரிக்க டாலர்களுக்கு சொந்தக்காரனாக இருப்பேன் என்று எழுதி முடித்தார். இறுதியில் புரூஸ்லி என்று கையொப்பமும் இட்டுள்ளார். இந்த லெட்டரை அடிக்கடி படித்துக்கொண்டு பல முயற்சிகள் செய்துள்ளார். 1973ஆம் ஆண்டு, அதாவது 3 வருடங்களின் பின்
என்டர் த டிராகன் என்ற படம் வெளியானது. அந்த படத்தின் மூலமாக பல ஆயிரம் கோடி அமெரிக்கன் டாலர் பணத்துக்கு உரிமையாளரானார். இது அவருடைய செல்ஃப் மோட்டிவேஷன். இதை எப்படி நம்புவது என்று பலருக்கு சந்தேகங்கள் ஏற்படலாம். இது உண்மையான நடந்த விஷயம். புரூஸ் லீயினால் எழுதப்பட்ட இந்த லெட்டர் நியூயார்க் நகரத்தில் இப்போதும் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் புரூஸ் லீ மாதிரி முயற்சிகள் செய்து வெற்றியாளர்களாக வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் ஒரு புதிய நிகழ்ச்சியில் புதிய தலைப்புடன் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன்.